வீடாக் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஃபேமிலி பில்டர்ஸோட டியூவல் பிரைட் சிட்டி அப்படிங்கிற ஒரு லொகேஷனுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருமே இடம் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டோவா எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த நம்ம ஃபேமிலி பில்டர்ஸோட ஒரு விஷயனாவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரைட் சிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ரோட்டு மேலேயே இருக்குங்க சைட்டு. திருப்பூரூர் முருகன் கோயிலிருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இந்த லொக்கேஷனு. ஓஎம்ஆர் ரோட்டு மேலேயே நம்ம டியூவல் பிரைட் சிட்டி இருக்குது. இந்த டியூவல் பிரைட் சிட்டியோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப் தான் இது. 7 பேஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் மட்டுமே உங்களுக்கு 10 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 176 பிளாட்ஸ் இருக்குது. இதில் 23 பிளாட் கமர்ஷியல் பிளாட்டு. ஸோ உங்களுக்கு கமர்ஷியலாக இடம் வாங்கணுன்னாலும் நீங்கள் இதே டவுன்ஷிப்பில் வாங்க முடியும், ரெசிடென்ஷியலாக வாங்கணும்னாலும் இதுலேயே வாங்க முடியும். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த பிளாட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். உள்ளே போய் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த லொக்கேஷனை சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டியூவல் பிரைட் சிட்டியோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளாட் மொத்தமே உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் வருது. சுற்றியும் காம்பவுண்ட் வால் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர் வாட்டர் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குமே டேப் கனெக்ஷன், இண்டிவிஜுவல் பைப்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 24/7 சர்வேலன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இதுலயுமே எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு சைட் வாங்கினா நாளைக்கே நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் இபி ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே சைட்டுக்குள்ளேயே இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பிரைம் லொகேஷன். ஸோ ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் லொகேஷன்ல, அதுவும் லேண்ட் அப்ரிசியேஷன் அதிகமா இருக்க ஒரு லொகேஷன்ல நீங்க சைட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதுனாலும் சரி, தாராளமா நீங்க இங்க பண்ண முடியும். ஜஸ்ட் அப்படியே சைட்ல பாருங்க, ஸ்கூல் நியர்பைல ஒரு ஸ்கூல் இருக்கு, 2வது அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்கு. நீங்க எப்போ வேணா இங்க வந்து நீங்க தாராளமா ரெடி டு ஆக்குபை தான். ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட இங்க பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீங்க ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நாளைக்கே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே வீட்டு வேலை கூட நடந்துட்டு இருக்கு. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ரெடி டு ஆக்குபை சைட்ஸ் தான் இங்க இருக்கிறது எல்லாமே. எப்போ வேணா இங்க வந்து தாராளமா குடியேற முடியும். குடியேறினா இமீடியட்டா ஆக்சஸ் பண்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸ்கூல்ஸ் நியர்பைல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம காலேஜஸ் இருக்கு. ஸோ என்னென்ன காலேஜ்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க வந்து ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இமீடியட்டா நீங்க சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இமீடியட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அது வந்து இங்க உள்ள ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இங்க பார்க் ஏரியா இருக்கு, அதாவது பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷன்ல இருக்கணும் போது கரெக்டான தண்ணி, கரெக்டான ஆக்சிஜன் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரியான செட்டப்ஸும் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டவுன்ஷிப் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. டியூவல் பிரைட் சிட்டிஸ், நம்ம ஃபேமிலி பில்டர்ஸோட டியூவல் பிரைட் சிட்டி விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த லொகேஷனே பிடிக்கும். நான் வந்ததுல இருந்து இந்த கிளைமேட்டையும் சரி, லொகேஷனையும் சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிற வேற லொகேஷன்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க போலாம். என்னடா வேற லொகேஷன்ல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா சைட்டோட லொகேஷன் ஃபெசிலிட்டி, அதாவது சுத்தி என்னென்ன ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. 9 ஸ்கூல் வந்து சைட்டை சுத்தி பக்கத்துலயே இருக்கு. ஸோ ஒரு 4 நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஸ்ரீ வாணி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி பாரத வித்யாலயா ஸ்கூல் வந்து ஒரு 1 மினிட் டிராவல் டைம்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறுபடை வீடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து நியர்பை ஒரு 5 மினிட்ஸ் டிராவல் டைம்ல நீங்க ரீச் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, நீங்க சைட்ல இருந்து ஜஸ்ட் கண்ணு முன்னாடியே தெரியுற ஜேஎஸ் குளோபல் இன்டர்நேஷனலும் உங்க அந்த ஸ்கூலுமே நியர்பைல தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் காலேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெகநாத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஏவிஐடி காலேஜ், தென் சாய் யூனிவர்சிட்டி, ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிங்ஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் அகாடமின்னு ஏகப்பட்ட காலேஜஸ் நியர்பைல எல்லாமே அரௌண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸு. 7 to 20 மினிட்ஸ் டிராவல் டைமுக்குள்ள உங்களுக்கு வந்து இத்தனை காலேஜஸ் வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். ஸோ குழந்தைங்களோட படிப்புக்காக நீங்க யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பைல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஸ்டடீஸ்க்கு அப்புறம் நம்ம சூஸ் பண்றது என்னன்னா,
ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா நியர்பைல அப்படின்னா நியர்பைலயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸ்ரீ சத்யசாய் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் செட்டிநாடு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஆர்ச்சிட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ரக்ஷித் ஹாஸ்பிட்டல், இஎஸ்கே ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கு. எல்லாமே ஒரு 3 to 5 minutes டிராவல் டைம்ல நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கூட ஒரு 25 minutesல எல்லா ஹாஸ்பிட்டலையுமே நீங்க வந்து ரீச் பண்ண முடியும். நம்ம டியூவல் பிரைட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸஸ். அதாவது இந்த ஏரியாவை சுற்றி நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருக்குது, தென் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்ஸும் இருக்குது. பட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், அதாவது 70 ஏக்கரில் டிசிஎஸ் வந்து இந்த சைட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. தென் அதானி டேட்டா சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. தென் நியர்பையில் நிறைய ஐடி பார்க்ஸும் இருக்குது. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பகவான் சைபர் டெக் ஐடி பார்க், இடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னை 1, டெக் மீடோஸ், ஏஎஸ்வி சன்டெக் பார்க், பிரின்ஸ் இன்ஃபோசிட்டி, ட்ரையல் ராமானுஜம் ஐடி பார்க், டெக்கி பார்க், ரத்தா டெக் மீடோஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடி பார்க்ஸ் இதே இடத்துலயே இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்னா திருப்பூர் எஸ்ஆர்ஓ இருக்கு, அதாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பூர் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு, திருப்பூரூர் தாலுக் ஆஃபீஸ், தண்டலம் பஞ்சாயத்து ஆஃபீஸ், எல்லாமே சைட்டை சுற்றி நியர்பைல தான் இருக்கு. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் சைட் வந்து உண்மையிலேயே ஒரு பிரைம் லொக்கேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தென் நியர்பை ரெசார்ட்ஸு, நியர்பை என்டர்டெயின்மெண்ட்ஸு, நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த சைட்டை சுற்றி மட்டும் இருக்கு. ஸோ உங்களுக்கு மாயாஜால்லாம் பக்கத்துலேயே வந்துடுதுங்க. ஒரு 25 minutesல ஈஸியாக இருப்பீங்கன்னா மாயாஜா போயிடலாம். அதே மாதிரி மகாபலிபுரம் பீச் ரெசார்ட் எல்லாமே ஒரு 25 minutesல இருக்கு. கோவளம் பீச் பக்கத்தில் இருக்கு, குரோக்கடைல் பேங்க். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் வீக்கெண்ட் பிளான் பண்ணி வெளியே போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எந்த லொக்கேஷன் வேணா நீங்க ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்கு, மெரினா மால் இருக்கு, விவிரா மால் இருக்கு, அருள் முருகா தியேட்டர் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு திருப்பூர் முருகன் கோயில் ஜஸ்ட் 1 kilometer டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. டெம்பிள் போகணும்னு நினைச்சாலும் நீங்க போய்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு ஜஸ்ட் ஒரு 4.5 kilometer தான் நம்ம சைட்ல இருந்து. ஸோ வேலைலாம் ஆல்மோஸ்ட் 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜூன் 2025ல ஓப்பன் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த லேண்டோட வேல்யூ இன்னுமே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் புக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் சொல்லவா, ஸோ மகாபலிபுரம் சேட்டலைட் சிட்டியா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம்டிஏக்கு கீழே வருது. ஸோ மகாபலிபுரம் இப்போ சேட்டலைட் சிட்டியா இருக்கிறதுனால ஒரு 21 வில்லேஜஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட்காக அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு திருப்பூரூர் தான், அடுத்து தண்டலம். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்ம சைட்டும் இருக்கு. ஸோ லேண்ட் வேல்யூங்கிறது, லேண்ட் அப்ரைசல்ங்கிறது ரொம்பவே அதிகமாகும். ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. அதனால நான் சொல்கிறேன், விசிட் பண்ணி பாருங்க. லொக்கேஷன் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. தென் ஒரு நல்ல ஒரு சைட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு திருப்தியும் இருக்கும். இல்லை நீங்கள் இமீடியட்டா பில்டிங் கட்டுறீங்கன்னா கூட உங்களுக்கு 90% லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க, அதுவும் ஒரு 15 நாட்களுக்குள்ள. பொதுவாக லோன்னாவே ரொம்ப நாள் அலையணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து அவங்களே ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ஏன்னா நம்ம பில்டர்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பேங்க்ல ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட, அதாவது கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணாவே போதும், இமீடியட்டா உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆயிரும், லோன் சாங்ஷனும் ஆயிடும். ஸோ ஒரு 3 daysக்குள்ள உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க டிசைட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட் பண்ண டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். until then bye from விக்னேஷ்.